சண்டே மார்னிங் ஹஸ்பண்ட் மார்னிங்கே ஒரு 1/2 கேஜி மட்டன் எடுத்துட்டு வந்தாரு. ஜஸ்ட் வாஷ் பண்ணி குக்கர்ல விசில் போட்டுட்டு, ஒரு 1/4 கிலோ மட்டன் மட்டும் மதுரை ஸ்டைல்ல மட்டன் கறி தோசை செய்யலான்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த குக் பண்ண மட்டன நல்லா கொத்துக்கறி மாரி கத்தியிலேயே நீங்க கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பல்ஸ் மோட்ல மிக்ஸியில கூட அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமா கறி லீவ்ஸ், சால்ட் போட்டு வதங்குனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், சீரகத்தூள், பெப்பர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், நம்ம ரெடி பண்ணி வச்ச கொத்துக்கறி மட்டனையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 டூ 7 மினிட்ஸே மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா, நமக்கு மட்டன் ஸ்டஃப் வந்து ரெடி ஆயிடும். நான் இன்னைக்கு ஒரு எக் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். நம்ம 2 தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கல்லுல ஹீட் ஏறுனதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு விட்டு, இந்த முட்டை கலக்கி மேல போட்டுட்டு, நம்ம மட்டன் ஸ்டஃப் வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா, நமக்கு மதுரை ஸ்டைல்ல மட்டன் கறி தோசை ரெடி. உங்க பேபிஸ் மட்டன் சாப்பிடலன்னு ஃபீல் பண்றீங்களா? அப்பனா இந்த மாரி ஸ்டைல்ல பண்ணி குடுங்க. கண்டிப்பா குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்க சண்டேல என்ன ஸ்பெஷலா குக் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.